ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகிறோம், இருந்தாலும் இங்கே உள்ளே வந்த உடனே எனக்கு வந்து ரொம்ப அமைதி இருக்குது. அப்படி நார்மலாக இது வந்து ஜீவன் முக்தர்னு நம்ம சொல்லுவாங்க. ஜீவன் முக்தர்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலை இப்போ அதாவது நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பதி பசு பாசம்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது இறைவன் ஒருவன், உயிர்கள் பல, மலம் வந்து மும்மலம்னு சொல்கிறோம். ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவம் கண்மம் மாயை நம்ம இதிலிருந்து உடம்புலேருந்து வெளியில் போகும்போது நமக்கு சில மாற்றங்கள் நம்மளுடைய உடம்பில் ஏற்படுது. நம்மளுடைய உடம்பு ஆனது வந்து பார்த்திங்கன்னா 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள், ஆக மொத்தம் 96 தத்துவங்களாக நமக்கு இந்த உடம்பு படைச்சிருக்காரு ஆண்டவன். ஒவ்வொரு உடம்பும் அதே மாதிரி தான், எல்லாருடைய உடம்பும் அதே தான். எல்லா உடல்லையும் அந்த நம்ம சிவபெருமான் வந்து குடியிருக்கிறார். நம்மளுடைய உடலை இயக்கிறது நம்மளுடைய உயிராக இருந்தாலும் நம்மளுடைய உயிரை இயக்கிறது சிவபெருமான் தான். இந்த சீவன் முக்தர்கள் வந்து எப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயும் ஒரு படிநிலை மேன்மையில் போயிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே சிவமாம் தன்மை அடைஞ்சிட்றாங்க. சிவமாம் தன்மை அடைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மேம்பட்ட நிலை.